ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பட்டப்பகலில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞரால் பொதுமக்கள் அச்சம். திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் துளியும் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் வெளியில் வரவே அச்சப்படும் சூழல். தஞ்சை மாவட்டம் பாப்பநாடு பகுதியில் நிலத்தகராறில் விவசாயிக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள், திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துவிடலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடியா அரசு அராஜகம், மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதென்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் மீண்டும் குற்றச்சாட்டு. ஆட்சி அமைந்த 4 ஆண்டுகளில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக திமுக அரசு என்ன செய்தது எனவும் கேள்வி. பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக ஏன் கச்சத்தீவு பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை? ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் கச்சத்தீவை பெற முடியும் என்றால் ஏன் அப்போது பெறவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்வி. திமுக கூட்டணியில் இருந்த மத்திய காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை தாரை வார்த்த போது தமிழக மீனவர்களின் உரிமை பறிபோய்விடும் என அப்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதிர்த்தார். கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் 1974ஆம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு உட்பட்ட கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு இந்திய அரசு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. அப்பொழுதே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலம் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். கச்சத்தீவை மீட்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி கச்சத்தீவு குறித்து பேசி திமுக நாடகமாடி வருகிறது எனவும் விமர்சனம். அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது இந்த தீர்மானத்தின் மூலமாக. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல கச்சத்தீவு என்று சொன்னாலே அஞ்சி நடுங்கும் திமுகவினர். கச்சத்தீவு குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு எந்தவித அருகதையும் இல்லை என சட்டப்பேரவையில் புரட்சி தலைவி முழங்கிய காட்சிகளை நினைவூட்டி பொதுமக்கள் விமர்சனம். ஒன்று, கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். நாடு முழுவதும் எத்தனை போதை ஒழிப்பு மையங்கள் இயங்கி வருகின்றன? அந்த மையங்கள் மூலம் எத்தனை பேர் பயன் பெற்றுள்ளனர்? மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி. இந்தியாவில் உள்ள 3 லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு மத பாகுபாடின்றி குடியுரிமை வழங்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை வலியுறுத்தல். சென்னை தண்டையார்பேட்டையில் 15 வயது சிறுமியின் ஆடைகளை கிழித்த சரித்திர பதிவேடு குற்றவாளி போக்சோவில் சிக்கினான். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் மீண்டும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த 16 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போதை ஆசாமி மீது புகார். திமுக ஆட்சியில் மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பேராசிரியர் மீது மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி நிறுவனங்களில் அடுத்தடுத்து தொடர்கதையாகி வரும் பாதுகாப்பற்ற சூழல். சென்னை அண்ணா நகரில் 25 வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவரை கைது செய்ய திராணி இல்லாத விடியா அரசின் ஏவல் துறை செய்தி ஊடகங்கள் வெளியிட்ட செய்திக்கு மறுப்பு அறிக்கை தயார் செய்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கும் அவலம். தமிழகம் முழுவதும் சிறுமிகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் திராவிட மாடல் அரசு அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளை காப்பாற்றும் செயலில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் கடும் கண்டனம். ஒரு மகளிர் ஸ்டேஷனில் நீங்கள் காவல்துறையில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டோம், அதுக்கு மீறி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மேலேயும் நாங்கள் கேஸ் பதிவு பண்ணி உங்கள் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா மற்ற 3 பிள்ளைங்க சொல்லிவிட்டு பேரண்ட்ஸ் வீட்டில் மிரட்டுனதுனால இல்லை நாங்கள் சொல்லலைன்னு சொல்லி மாற்றி போய் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பிள்ளைங்க இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், இல்லாட்டி நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால பேசாமல் வந்துட்டோம். நான் காவல்துறையில் 16 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையும் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நானும் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எங்களுக்கே இந்த மாதிரி போலீஸாக இருந்துமே எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. படிக்கிற பாமர மக்களுக்கெல்லாம் எப்படி சார் எடுப்பாங்க? இனி வர்ற பிள்ளைங்களை எப்படி இதிலிருந்து காப்பாற்ற முடியும்? கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே வாய்ப்பேச முடியாத சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். சிறுமியை மர்ம நபர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்தை அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் அம்பலம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 16 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 5 இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்காமல் அப்பா ஸ்டாலினின் திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் 14 வயது சிறுமிக்கு கடந்த மாதம் 5 பேர் திருமணம் செய்து வைத்ததாக புகார். ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை குழந்தை திருமணங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்பிற்காக மட்டும் வழக்கு பதிவு செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் கொத்தனார் கத்தியால் குத்தி கொலை. கொத்தனார் பாலமுருகனை கத்தியால் குத்தி கொலை செய்த உடற்கல்வி ஆசிரியரான மாதவன் என்பவர் பிடிபட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவந்திபுரம் ஆத்துமேடு பகுதியில் பெண் அரிவாளால் வெட்டி கொலை. திருமணி என்பவரை நிலப்பிரச்சினை காரணமாக அவரது சகோதரான பெரியசாமி என்பவர் வெட்டி கொலை செய்த கொடூரம். சென்னை பல்லாவரம் அருகே 2 பெண் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த பெண்ணை இளைஞர் கல்லால் அடித்து கொலை செய்த கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தலைநகர் சென்னையில் கொலை நடைபெறாத நாட்களே இல்லை என பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே காதல் திருமணம் செய்து கொள்ள இருந்த இளம்பெண்ணை கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்துடன் மின்கம்பத்தில் மோதி விபத்தில் உயிரிழந்தது போல சடலத்தை வீசிச் சென்ற மணமகன். திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க திறனில்லாத அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகியிருப்பதாக மக்கள் விமர்சனம்.
கிரைண்டர் ஆஃப் மூலம் ஓரினைச் சேர்க்கையாளர்களுக்கு மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். சென்னை திருவல்லிக்கேணியில் பிடிபட்ட 2 பேரிடம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள், போதை ஊசிகள் பறிமுதல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பிடிபட்டது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரம் பகுதியில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபர் 3 கிலோ 200 கிராம் கஞ்சாவுடன் சிக்கினார். கோவிலுக்கு பெயர் போன காஞ்சிபுரம் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தற்போது கஞ்சா விற்பனைக்கு பெயர் போயிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாநகரில் 3 இடங்களில் இருந்து கஞ்சா பறிமுதல். சேலம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. அரியலூரில் 20 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கின. தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது எப்போது ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ரயிலில் கடத்திவிடப்பட்ட 15 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் புழல் மத்திய சிறையில் கேட்பாரற்று கிடந்த கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் சிறை காவலர்களின் அலட்சியமே போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் 10 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 5 பேர் சிக்கிய நிலையில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக அறிவிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் சட்டத்திற்கு உட்படுத்தப்படாமல் போலீசார் என்கவுண்டர் செய்வதுதான் தீர்வா என மக்கள் கேள்வி. அரியலூரில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் காவல்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. சேலத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட குட்கா சிக்கியது. திமுக ஆட்சியில் குட்கா தலைவிரித்து ஆடுவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெட்டிக்கடையில் விற்கப்பட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. போதையின் பாதையில் யாரும் செல்லாதீர்கள் என்று கூறும் திராவிட மாடல் ஸ்டாலின் மீது மக்கள் விமர்சனம். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அழிவுக்கு துணை போகாதீங்க. இதுதான் எனக்கு. ஐயா, போதையின் பாதையில் யாரும் செல்லவில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் போதை வஸ்துக்கள் தான் கிலோ கணக்கில் தெரு தெருவாக வந்து கொண்டிருக்கிறது என மக்கள் வேதனை. குமரி கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மக்களின் வரிப்பணத்திலிருந்து எழுதாத பேனாவுக்கு சிலை, கார் பந்தயம் போன்றவற்றுக்கு செலவு செய்யும் திமுக அரசால் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை அமைத்து தர மனமில்லையா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
கோவையில் கடந்த மாதம் உதயநிதி பங்கேற்பதற்காக அமைக்கப்பட்ட விழா மேடையை 15 நாட்களாக பேணி பாதுகாத்து வரும் தமிழ்நாடு காவல்துறை. கோவையில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காமல் மேடையை பாதுகாப்பதுதான் போலீசாரின் பணியா என மக்கள் கடும் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஏடூர் கிராமத்தில் 3 நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சலால் மக்கள் அச்சம். ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை இதுவரை ஒரு மருத்துவ முகாம் கூட ஏற்பாடு செய்யாமல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி மக்கள் ஆர்ப்பாட்டம். கடல் நீர் ஊருக்குள் புகுவதை தடுக்க அமைக்கப்பட்டு வரும் தூண்டில் வளைவு பாலப்பணிகளை துரிதப்படுத்த வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷம். கன்னியாகுமரி மாவட்டம் புதுவிளை அருகே லஞ்சம் வாங்கிய பெண் கிராம அலுவலர் மற்றும் உதவியாளர் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது இதன் மூலம் அம்பலம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதற்கு இந்த சம்பவமே சான்று. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். காக்கைக்கு தண்ணீர் வைக்க நேரம் இருக்கும் ஸ்டாலினுக்கு மக்களுக்கு குடிநீர் வழங்க மனமில்லையா என மக்கள் கேள்வி. சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பங்குனி பெருவிழா கொடியேற்றம். சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவின் 16ஆம் நாள் உற்சவ திருவிழாவில் தங்க வெட்டுக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ராஜகோபாலன். கோவிந்தா கோபாலா என்ற பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். நாட்டின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு UPI சேவை பாதிப்பு. ஒரு வாரத்தில் 2வது முறையாக பாதிப்பு ஏற்பட்டதால் பயனர்கள் அவதி. பன்னிரண்டு மணி நேர விவாதத்திற்கு பிறகு வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக பெரும்பான்மை வாக்குகள் இருந்ததால் மக்களவையில் நிறைவேறியது. பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதிகபட்சமாக கம்போடியாவுக்கு 49% வரி விதிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவிப்பு. பெங்களூருக்கு எதிரான IPL கிரிக்கெட் தொடரில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி. நடப்பு IPL தொடரில் பெங்களூரு அணி பெற்ற முதல் தோல்வியால் ரசிகர்கள் கவலை. IPL கிரிக்கெட் தொடர் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் களம் காண்கின்றன. சார்லஸ்டன் ஓபன் பெண்கள் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை மேடிசன் கீஸ் அபார வெற்றி.
சக வீராங்கனையான கரோலின் டோல்ஹெட்டை 6-3, 7-6, 6-4 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய 3வது சுற்றுக்கு முன்னேறினார். வடிவேலு ஃபகத் ஃபாசில் இணைந்து நடித்துள்ள மாரிசன் திரைப்படம் ஜூலை மாதம் வெளியாகிறது. போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் படக்குழு அறிவிப்பு.